الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا خاتم الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الأئمة من القريش. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லா புகழும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் நமது கண்மணி உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. மற்றும் அவருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம் பெருமக்கள், இறைநேசர்கள், முஸ்லிமான முஃமினான நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் இரக்கமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காணிக்கை சலாத்தினை தெரிவித்து எனது மீலாது விழா சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருள்மறையாம் திருமறையிலே சூரத்து ஹுஜராத்திலே சொல்லி காட்டுகிறான்: யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وأنثى. மனித சமுதாயமே, நிச்சயமாக நாம் உங்களை ஆண் பெண் மற்றும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகமாக ஆகிக் கொள்வதற்காக வேண்டி உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிக்க கண்ணியமிக்கவர், உங்களில் மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், தக்வா உடையவர்கள், இறை அச்சம் உடையவர்கள் தான் என்பதாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருள்மறையான் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். இந்த ஆயத், இது போன்ற பல ஆயத்துகள், இவைகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலியுறுத்தக்கூடிய கருத்து ஒன்றே தேவன், ஒன்றே குலம் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். இந்த கொள்கைதான் இஸ்லாமிய கொள்கை. இதுவே என்றும் நிலைத்து இருக்கக்கூடிய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் எளிதில் அறிமுகமாக ஆகிக் கொள்வதற்காக வேண்டி மட்டும்தான் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக கூறி காட்டுகிறான். குடும்ப பாரம்பரியம், வம்ச வழிமுறைகள், இவை அனைத்தும் நம்முடைய நடைமுறை வசதிக்காக அறிமுகம் ஆகுவதற்காக வேண்டி மட்டும்தான் இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். அன்பார்ந்த பெரியோர்களே, இன்று நாம் கண்டுகளிக்கும் மாதம் புனிதம் நிறைந்த ஓமான் நபிகள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல். இந்த மாதத்தின் தனி சிறப்பு நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம்.
அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வித்திடக்கூடிய மௌலிது ஷரீஃபை ஓதி நபியின் மீது ஸலவாத்தை ஓதி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நபியுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் அகிலத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆம், அந்த வழியிலே நபியின் குடும்ப பாரம்பரியத்தை பற்றி பேசுவது, அவர்களுடைய குறைஷி குலத்தை எடுத்து பேசுவது இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையின் 106வது அத்தியாயத்திலே குறைஷ் என்ற பெயர் வைக்கப்பட்ட அந்த சூறாவிலே அந்த வம்ச வழியின் இயல்பான நற்பண்புகளை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அந்த சூரா குறைஷிலே அவர்களுடைய நற்பண்புகள், இருக்கும் பண்புகள், இருக்க வேண்டிய பண்புகள், இவற்றை எல்லாம் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். இன்னும் வெளிப்படையான குறைஷ் என்ற அந்த சொல், அதை நாம் கையாளுவதன் மூலமாக ஜாதிய வகுப்பு பிரிவினை என்ற கருத்தை மையமாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், குலப்பெருமையையும் ஜாதி என்ற ஏற்றத்தாழ்வையும் இஸ்லாம் அடியோடு வேரோடு மண்ணோடு பிடுங்கி எரிந்துவிட்டது. அது விஷயத்தில் இஸ்லாம் மிக தெளிந்த நீரோடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் ஜாதி கிடையாது, குலப்பெருமை கிடையாது, குடும்ப பாரம்பரியத்தை சொல்லி பெருமை அடிக்க கூடாது என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படி விஷயம் இருக்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி என்ற குலத்திலே பிறக்க வைத்திருக்கிறான். இந்த குறைஷி என்ற அத்தியாயத்தின் மூலமாகவே இதை பெருமைப்படுத்தி காட்டுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف என்று ஆரம்பமாக கூறிய இந்த சூரா எதை கூறி காட்டுகிறது? குறைஷிகளின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் நன்மைக்காகவும் அவர்கள் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் வியாபார பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள். அதற்குரிய வசதி வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்ற வேதியிலே அந்த சூரா சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூராவிற்கும் இதன் ஆயத்திற்கும் இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். மிகமான தஃப்சீர் கொலை வல்லுநர்கள் அவர்களின் பலரின் கருத்துப்படி இந்த குறைஷ் என்ற சூறாவின் ஆரம்பம் முந்தைய சூறாவான ஃபீல் என்ற அத்தியாயத்தின் கருத்தை ஒட்டி வருகிறது. அதாவது குறைஷிகளுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் குறைஷிகள் மக்காவிலிருந்து யமன் தேசத்திற்கு குளிர்காலத்தில் ஒரு வியாபார பயணத்தையும், மக்காவிலிருந்து ஷாம் இன்றைய சிரியா தேசத்திற்கு கோடை காலத்தில் ஒரு பயணமும் வருடந்தோறும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பண்பை வைத்திருந்தார்கள், பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். இவர்கள் மேற்கொள்ளும் இந்த பயணம், இந்த வியாபாரம் தடைபெறாமல் இருப்பதற்காக வேண்டியே நாம் யானைப்படையை அழித்தோம் என்று இந்த சூறாவிற்கு விளக்கத்தை எழுதுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால்,
குறைஷிகளின் இந்த வியாபார பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பல 100 ஆண்டு காலமாக தங்கு தடையின்றி நடைபெற்று வந்தது. இதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகும் இந்த வியாபாரத்திற்கும் இந்த பயணத்திற்கும் அல்லாஹ் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூறாவை நாம் இன்னும் கவனமாக ஆராயும் போது கிடைக்கக்கூடிய உண்மைகள் குறைஷி குலத்தின் அருமை பெருமைகளை, பல படிப்பினைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை சூழ்ந்த அரபு உலகிலே அந்த அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த அதாவது ஜஹாலத் சூழ்ந்த அந்த உலகத்திலே, அரபு உலகிலே மற்றவர்கள் தன் வாழ்க்கைக்கும் வசதிக்கும் தன்னுடைய சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி கொள்ளையடித்து வாழ்ந்தார். குறிப்பாக பயணம் செய்யக்கூடியவர்களை அடித்து பிடித்து வழிப்பறி கொள்ளை செய்து வந்தார்கள். இப்படித்தான் அரபு உலகம் அன்று போய்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த அரபு உலகின் ஒரு பிரிவினரான குறைஷி குலத்தினர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு முறைப்படி முறையான உண்மையான வியாபாரத்தை செய்து வந்தார்கள். வியாபாரத்தின் மூலமாக தங்களுடைய வசதிகளை, வாழ்க்கையை ஓட்டி வந்தார்கள். இந்த நன்னடத்தை, இந்த உலகம் போற்றக்கூடிய இந்த அவர்களுடைய பண்பு அரபு மக்களிடத்தில், குறிப்பாக மக்காவாசிகளிடத்தில் மிக ஈர்ப்பு ஏற்பட்டு கஅபத்துல்லாவை பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, அதை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பினை ஒட்டுமொத்த அரபு மக்களும் குறைஷி குலத்தில் குறைஷி தலைவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த கஅபத்துல்லாவின் சாவியும் குறைஷி குல தலைவரிடத்திலேயே ஒப்படைக்கப்பட்டது. குறைஷிகளின் நற்குணம், கஅபத்துல்லாவுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவை மனப்பான்மை, இது மற்ற அரபுகளிடத்தில் இவர்கள் மீது மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கி கொண்டே இருந்தது. இந்த மதிப்பும் மரியாதையும் அவர்கள் வியாபாரத்திலும் பயணத்திலும் கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வியாபாரமாகிறது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அளித்தது. எந்த அளவுக்கு என்றால் எதிரிகள் கூட அவர்களுடைய பயணத்துக்கு வழிவிட்டு கண்ணியம் அளித்தார்கள். அந்த குறைஷிகளை நோக்கி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நற்செயல்கள், நீங்கள் செய்யக்கூடிய முறையான வியாபாரம், முறையான தொலைதூர பயணம், இப்படியே உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல தெய்வ கொள்கை உடையவராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை கைவிட்டு விட்டு ஒரே இறைவனான இந்த கஅபத்துல்லாவின் இறை இல்லத்தின் இறைவனான அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் என்று அந்த சூறாவிலே மீண்டும் சொல்லி காட்டுகிறான். காலம் கழிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திற்கு நபியாக ஆக்கப்பட்டு ஏகத்துவ அழைப்பு பணியை மக்காவிலிருந்து தொடங்கினார்கள், குறைஷியர்களிடத்திலிருந்து தொடங்கினார்கள். காலம் கடந்து குறைஷிகள் இந்த சன்மார்க்கத்தை ஏற்றார்கள். மற்ற அரபுகளும் ஏற்று வல்லோன் சொன்னது போல் ரப்ப ஹாதல் பைத், ஏக இறைவனான் ஒரே இறைவனையே வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டான். இப்படி இவர்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை, குறிப்பாக இந்த குறைஷிகள் மற்ற அரபுகளுடைய இஸ்லாமிய வாழ்க்கை கட்டம் கட்டமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சென்று இறுதியை அடையக்கூடிய தருணத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித இஸ்லாம் மார்க்கத்தை
அரபு உலகம் தாண்டி அகிலமெங்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்ற ஆணையை இடுகிறார்கள். பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டு ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை பிறருக்கும் எத்தி வைத்து விடுங்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணையை ஏற்று தங்களையே துறக்க தங்களையும் தங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் மனைவி மக்களையும் விட்டுவிட்டு இஸ்லாமிய அழைப்பு பணியின் பக்கம் அவர்கள் அகிலமெங்கும் சென்றடைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் முற்றிலும் தன்னை துறந்து இந்த தீனுக்காக வேண்டி அகிலமெங்கும் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த துணிவிற்கும் ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் அடிப்படை அசல் என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் தொலைதூரம் மேற்கொண்ட உண்மையான வியாபாரம், அந்த பயண அனுபவங்கள், இதைதான் அவர்கள் அண்ணலாரின் ஆணைக்கிணங்க அனைத்தையும் துறந்தார்கள். இந்த அனுபவம் தான் அவர்களை இவ்வாறு செய்ய வைத்தது. அந்த குறைஷிகள் வருடந்தோறும் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் மிக தொலைதூர வியாபார பயணம் செய்து வந்து நல்ல அனுபவத்தை உண்டாக்கியதன் காரணமாக காலப்போக்கில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அகிலமெங்கும் இந்த தீன் இஸ்லாத்தை அவர்கள் கொண்டு செல்வதற்கு இந்த தைரியம்தான் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. தூர கிழக்கு நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த நெறிமுறைகளை பேணி வியாபாரம் செய்து அதன் மூலம் அகிலமெங்கும் இஸ்லாத்தை வளர்த்து அவர்கள் இந்த இஸ்லாத்தை, புனித தீன் இஸ்லாத்தை அகிலமெங்கும் கொண்டு சென்றார்கள். வரலாற்று விருட்சத்திலும் குறைஷிகளுடைய சிறப்பு அம்சங்கள் பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் ஆளுமை திறமை மிக்க அரசாட்சியாளராக மாறினார்கள். இந்த பயண அனுபவத்தின் மூலமாகவும் தொலைதூரம் சென்றதின் காரணமாக பல அனுபவங்கள், குறிப்பாக பல்வேறு மொழிகளை அவர்கள் கற்று தெரிந்து கொண்டார்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்து புனித இஸ்லாம் அகிலமெங்கும் செல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு சக்தியை இந்த குறைஷிகள மக்களுக்கு கொடுத்ததன் காரணமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி குலத்திலே பிறக்க வைத்து அந்த பாரம்பரியமிக்க அந்த தலைமுறையிலே அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்தான். என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை அடக்கி வாசித்தார்கள். ஆனா உல்தி ஆதம், நான் உங்களை போன்று ஆதமுடைய மக்களில் ஒருவன் தான், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அனமின் குறைஷ் லா ஃபக்ரபி, நான் குறைஷி குலத்தை சேர்ந்தவன் தான், அதுக்காக வேண்டி பெருமை அளிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் உங்கள் இறைவன் ஒரே இறைவன், உங்களுடைய தந்தை ஆதம் என்ற ஒருவர் தான். ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும், ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவும், ஒரு கருப்பருக்கு சிவப்பானவரை விடவும், ஒரு சிவப்பானவருக்கு ஒரு கருப்பரை விடவும் இறை அச்சம் ஒன்றே தவிர வேறு எந்த சிறப்பும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கு புரிய வைத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட சிறந்த குறைஷி வம்சத்திலே பிறந்து, அந்த குறைஷி வம்சம் அது உயர் ஜாதி என்றோ, அது உயர்ந்த ரீதியில் வகுப்பு என்றோ அந்த அடிப்படையில் கொண்டு செல்லாமல் அவருடைய உயர் பண்புகள், அவருடைய இறை அச்சங்கள், அவர்கள் இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்னால் உள்ள நற்பண்புகள், இஸ்லாம் வந்த பிறகு அந்த நற்பண்புகளை இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தி கொண்டவர்கள், இவைகளை பற்றித்தான் அல்லாஹ் பெருமையாக பேசி, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் இறை அச்சம் உடையவர் ஒருவர் தான் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
திட்டவட்டமாக கூறி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மீலாது மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் அகிலமெங்கும் பரவி கொண்டிருக்கும் போது, அவர்கள் பிறந்த குலம் குறைஷி குலம் என்றாலும் இஸ்லாத்திலே ஜாதிய வகுப்பு பிரிவினை என்பது கிடையாது. இஸ்லாத்தில் ஒருவருக்கு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறை அச்சம் மட்டும்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் தங்களுடைய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய உம்மத்திற்கும் உரத்தி காட்டி வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஆக்கி கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தை, அவர்கள் விட்டு சென்ற இந்த புனித இஸ்லாத்தை, தீன் இஸ்லாத்தை நல்லோர்களின் பொருட்டாலும் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டாலும் நான் அந்த தீன் இஸ்லாத்தை அகிலமெங்கும் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.